நம்மகிட்ட ஃபோன் அடிச்சு பேசுறவங்க, நம்மகிட்ட பேச தான் ஃபோன் அடிக்கிறாங்களா? இல்ல அவங்க மத்தவங்ககிட்ட பேசுறத நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்களா? அப்படின்னு தெரியல. இன்னைக்கு மார்னிங்கே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாளா, சரி பேசலாம் அப்படின்னு பார்த்தா, அவ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பக்கத்துல யார்ட்டயோ பேசிட்டு இருந்தா. வந்த ஃபோன் ஒரு 8 மணிக்கு மேல வந்திருக்க கூடாதா? கரெக்ட்டா 6 மணிக்கெல்லாம் வந்துச்சு. அப்போலேருந்து கொஞ்ச நேரம் என்ன பண்றது? அவ கூட டைம் பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்ல என் ஹஸ்பண்ட் இல்ல அப்புட்ன்னா, ரிதுவ கிளப்புறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால மார்னிங் அவனுக்கு புடிச்ச மாரி ஏதாவது செஞ்சு எழுப்பிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அத பார்த்தோனே எனக்கு ப்ராப்ளம் பண்ணாம இன்னைக்கு கிளம்பிட்டான். எப்பவும் சாப்பிட்டு வச்ச மிச்சத்த தான் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு பாதி சாப்பிட்டு வச்சிருந்தானா, அத அப்படியே நான் சாப்பிட்டுட்டு, அவனே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் கொஞ்சம் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவனே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுவரைக்கும் உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தான். எனக்கு தோணுச்சு, பரவால்ல அவன் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு. அதே மாரி தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டான். இன்னைக்கு எனக்கு ரிதுக்கும் நெறைய டைம் இருந்துச்சு. அதனால 2 பேரும் பேசிக்கிட்டே பொறுமையா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே பரவால்ல. கொஞ்சம் நல்லா தான் போணுச்சு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்கூல்ல இருக்கும்போதே ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டேன். "நான் ஈவினிங் போல வரேன்க்கா" அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் ஈவினிங் நான் வந்தக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில அவளும் வந்துட்டா. பஸ் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. "பரவால்ல உனக்கு சீட் உட்கார கிடைச்சிச்சே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருந்தோமா, அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நார்மல் டைம்லயே எனக்கு வந்தா ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டா. இந்த டைம்ல "நீ போக்கா நானே சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. போதும் போதும் ஆக்டிங்க்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க 2 பேருமே சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்களா, அப்படியே நான் தோசை ஊத்திட்டு சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேருக்கும் ஊத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு விஜி இருக்கறனால கொஞ்சம் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டான். இனி நம்மளும் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. எப்பவும் ஹேப்பியா இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். டாடா.